ஹலோ மதுரை மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் பவுஸ் பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான். எஸ், உங்களை மாதிரி நானும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்து ரொம்ப க்யூரியாசிட்டியாகி வந்த இடம் தான் இது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பார்க்குக்கு வரலாமா வேண்டாமான்னு நீங்களே வீடியோ பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே பெர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, வீக்கெண்டில் ஒரு 1 ஹவர் வந்து பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். மற்றபடி வெளியூர்லேருந்து இங்கே வர்றது என்னமோ எனக்கு ஓகேவாக இருக்காதுன்னு தான் தோணுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேசியஸாகவும் கம்மியாக தான் இருக்கும். ஐட்டம்ஸும் உங்களுக்கு லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு மேக்ஸிமம் நீங்கள் இதை ஒரு 1 ஹவரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இதில் இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னு தோணுச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸுக்கு இண்டிவிஜுவலாக இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 360 டிகிரி சைக்கிளிங்க்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜம்பிங் ரோப்ஸ்க்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னவே நல்லாயிருக்கும், கூட்டமும் இன்னும் நல்லாவே வரும். என் ஒய்ஃப் மெயினாக இங்கே வந்ததுக்காண்டி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்னேக்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் பேட்சோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாடலாம். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன்காண்டி மட்டும்தான் நான் என் ஒய்ஃப் இந்த பார்க்குக்கு வந்தோம். ஸ்னேக்கை பார்த்ததும் அவ்வளோ ஆசையாகிடுச்சு. பெர் பர்சனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. தாராளமாக இதை தூக்கி வச்சு நீங்கள் விளாடலாம். இது வந்து விஷம் இல்லாத ஸ்னேக் தான், பைத்தான் தான். ஸோ நீங்கள் சில்ட்ரன்ஸ் நிறையா பேர் வந்தாலும் இதை தூக்கி வச்சுட்டு பயம் இல்லாமல் நீங்கள் விளாடலாம், ஃபன் பண்ணலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸ்னேக்கை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே அப்படியே வாக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு பார்க்க வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புறா இருக்கும், கலர் எலி இருக்கும், பெர்ஷியன்ஸ் பூனை இருக்குது. எல்லா பெட்ஸுமே உங்களால் இந்த பார்க்ஸில் வந்து பார்க்க முடியும். இங்கே இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு நீங்கள் வரப்போ கண்டிப்பாக ஸ்மெல்ஸ் வரதான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதை கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொஞ்சம் க்ளீனாகவே வச்சுருக்கலாம். நிறையா பேர் சொன்ன ரீசனும் அதுதான். இங்கே ஹைஜீனிக்காக உள்ள ஸ்மெல் வருதுன்னு தான் சொன்னாங்க. அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சாங்கன்னா இன்னுமே கூட்டம் அதிகமாக வரும். இங்கே இருக்க மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த பேர்ட்ஸ் உள்ளே இருக்க பார்க் தான். நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் நிறைய பேர் ப்ளே பண்ணுறதுக்கு சரியான இடமும் கூட. இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்னூர்ஸ் பார்க்கலாம், லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸ் பேர்ட்ஸு, காட்டில் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இதுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க எந்த சார்ஜுமே பண்ணல. நீங்கள் தாராளமாக இதுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நீங்கள் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் கைஸ்.